மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அண்ட் இதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கு? சப்போஸ் ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்டின்னா, அவங்க என்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? அண்ட் என்னலாம் வந்து முதலுதவி முதல்ல வந்து அந்த இடத்துல தேவைப்படுது? சரி, மாரடைப்பு ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காரணம்னு பார்க்கும்போது டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்து சென்னை இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து டயபெட்டிக் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஸோ டயபெட்டிஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் ஹைப்பர் டென்ஷன். மூணாவது ஹை கொலஸ்ட்ரால். நாலாவது இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிறது ஸ்ட்ரெஸ். இது நாலும் தான் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். இது கூட வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் யூசேஜ், இது எல்லாமே அடிஷ்னலான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து என்னன்னாக்கா பெயின் வரும், கொஞ்ச நேரத்தில் ரிலீவ் ஆகிடும். ஸோ ஒரு சிலருக்கு நடந்தால் பெயின் வரும், ரெஸ்ட் எடுத்தால் பெயின் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்ஜைனான்னு சொல்லுவோம். ஆன்ஜைனான்றது வந்து நெஞ்சு வலிக்கான இங்கிலீஷ் வெர்ஷன், சரிங்களா? பட் ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து சிவியராக ரத்த குழாய் ஃபுல்லாக அடைச்சி மசில்ஸ் டேமேஜ் ஆகி பெயின் அன்டாலரபிள் ஆகிறது தான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்ல தான் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். அதில் தான் லாஸ் ஆஃப் லைஃப், சடன் டெத்து, அரித்மியாஸ், ஹார்ட் ரேட்டு மாறி மாறி அடிக்கிறது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா வருது.